கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபை என்னை நடத்துகின்றது உங்க கிருபை என்னை காண்கின்றது உங்க கிருபை என்னை நடத்துகின்றது மூடுக்குலை ஆமாவே இல்லையா? எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? இது ஒரு துக்க பாட்டா அழுதுகிட்டலாம் பாடக்கூடாது. இது எப்படி பாடணும்? சந்தோஷமாய் பாடணும். அவருடைய கிருபை இல்லைன்னா நாங்களாம் எங்க இருப்போம்னே தெரியாது. ஆமாம் இல்லையா? நாம் உண்மை ஆராதிக்கிறோம், தேவனை உண்மை ஆராதிக்கிறோம். அவன் இந்த பாடல்களை உற்சாகமாக பாடி நல்லா உற்சாகமாக பாடணும். உண்மை ஆராதிக்கிறோம், தேவனின் உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், தேவனின் உண்மை ஆராதிக்கிறோம். தேவன் தாவ
அதிகம் அவரே ஜீவனாரி தங்கனங்களை தாரந்திக்கும் ஜீவன் அதிகம் அவரே மனிதரை காட்டையில் வாசம் செய்கிறாரே மனிதரை காட்டையில் வாசம் செய்கிறாரே. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த மாதத்தில் வாக்குத்தத்தம் என்னது? எடுத்துக்கொண்டேன். ஆகவே நாட்களிலே ஆண்டவர் செய்த அற்புதமான காரியங்களை நான் முதல் அந்த வாக்குத்தத்த ஆராதனையின் பொழுதே அநேக வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்து ஒவ்வொரு வாரத்துக்குரிய செய்தியும் கொடுத்தபடினாலே இந்த முறை முழுக்களுமே புதிய ஏற்பாட்டிலிருந்தே உங்களுக்கு நான் செய்தி கொடுத்து கொண்டே இருக்கேன். காரணம் ஆண்டவர் உண்மையில் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கும்படிதான். கடந்த நாட்களே நாங்கள் பார்த்தோம், பேதுரு அவரை தூக்கி எடுத்ததை குறித்து பார்க்கிறோம். நேற்றைய நாளிலே ஒரு மனிதன் வியாதிஸ்தனாக இருந்தால் அவனை படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அப்போ ஒவ்வொரு வாரங்களுக்கு முதல் வாரம் என்ன பிரச்சனை பண்ண சொல்லுங்க வாசிக்கிறவங்க போன வாரம் தான் படகு, அதுக்கு முதல் வாரம் என்ன பேசும் நானே மறந்துட்டேனே. அப்படி புதிய ஏற்பாட்டில் ஒரு நிறைய சம்பவங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். ஆகவே இன்றைக்கு நாங்கள் புதிய ஏற்பாட்டில் முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கோம். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த சம்பவத்தை நாங்கள் பார்த்து அதுக்குள்ளிருந்து நமக்கு என்ன தேவை அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நம்ம இங்கேருந்து பெற்றுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு கடந்து போக வேண்டும். ஆமென் ஆமென். இவைகள் எல்லாமே என்னவா யோபு இல்லையா? அப்போ அந்த யோபோட விஷயத்துலேயும் நாங்கள் அதை பற்றி தான் பேசணும் இல்லையா? ஸோ அதனால் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே இவைகள் எல்லாம் லோகோக்கள். இந்த பிரசங்கத்தை பல முறை நான் பண்ணியிருக்கிறேன், ஆனால் இந்த முறை கர்த்தர் வித்தியாசமாக பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஆகவே இவைகளை நம்ம ரேமாவை வாக்குற பொழுது நான் ஒரு மாதிரி பேசுகிறோம், இன்னொரு விளையாடுற வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க. நீங்கள் ஒரு நேரம் பேசுகிற நேரம் நீங்களும் என்ன செய்யலாம், இவைகளை எடுத்து ஆமீன் அந்த வசனத்துக்கு ஒப்பான சில காரியங்களை நாங்கள் பேசலாம். ஆமீன். ஆகவே நம்ம பேசுகிறது தான் சரி என்று இல்லை, இதில் நிறைய ரகசியங்கள் இருக்கும். அவைகள் எல்லாவற்றையும் நம்ம ஆராய்ந்து பார்த்து பேச முடியாது. ஆவியானவர் நமக்கு இன்னைக்கு என்ன கொடுக்குறாரோ அதை மட்டும் நாங்கள் என்ன செய்யலாம், அதை ஆமீன் கற்றுக்கொண்டு கடந்து போக வேண்டும். ஆகவே 8ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிற பொழுது 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 8:11. அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை அக்கினிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். கால வேளையிலே நாங்கள் பார்க்கிறோம், இந்த உலகத்திற்கு எல்லாரும் நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்கிறோம் இல்லையா? ஆகவே ஆண்டவர் ஒருவர் தான் நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் ஒருவர் தான் எது சரி பிழைன்னு அறிந்து அவர் சரியாக நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நாங்கள் நியாயம் தீர்ப்போம். அம்மாவில் ஒருத்தரை பார்த்து இப்படிடுவோம், ஒருத்தரை பார்த்து அப்படிடுவோம். இன்னைக்கு அந்த மாதிரி சில காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், அவைகளை சிதைத்து எடுத்து கிறிஸ்துவை நமக்குள்ளாக உருவாக்க வேண்டும். சொல்லுங்க, கிறிஸ்துவை எனக்குள் உருவாக்க வேண்டும். கிறிஸ்தாவல் அவன் மற்றவங்களே குறித்து கொண்டு சொல்லாமல் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்க வேண்டும். ராமின் சொல்லுங்க, அது மிக முக்கியமான ஒரு காரியம். நம்ம கிறிஸ்துடைய அன்பு எப்படி, கிறிஸ்துடைய நடத்துதல் எப்படி, அவர்கள் நம்ம மேலே வைத்திருக்கிற அநாதி ஸ்நேகம் என்ன அப்படிங்கிறதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் வசனத்திலிருந்து நாங்கள் ஒவ்வொன்றாக வாசித்துக் கொண்டே போகலாம். ஆமாம். அப்போ அங்கே ஒலிவமலைக்கு போயிட்டு, அப்போ எதுக்கு போயிருப்பான்னு எல்லாருக்கும் தெரியும். எதுக்கு போயிருப்பாங்க, பிதாவாகி தேவனிடத்தில் இதோட வழக்கு ஒன்று இருக்குது. போனால் அந்த வழக்கு தான் இருக்குது. அங்கே மக்கள் மத்தியில் பல பிரச்சனைலாம் கொண்டு வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்மானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்திருப்பார், பிதாவிடத்தில் போயிட்டு அதை பெற்றுக்கொண்டு வருகிறாங்க. மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வருகிறார். இயேசு என்ன செய்கிறார், அந்த நாட்களிலே அவர் என்ன செய்கிறார், தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறார். ராமின்று அவருக்கு பிறகுதான் சபைகள் உருவாக்கப்பட்டது. ஆதியிலே தேவனுடைய ஆலயங்கள் இருந்தது. அந்த ஆலயத்திலே இயேசு தான் முன்மாதிரியாக வளமை போல ஆமீன் அவர் என்ன செய்கிறார், தேவாலயத்துக்கு போகிறவர். ஆமீன் சொல்லுங்க. நீங்களும் நான் இந்த காலைகளிலே முதலாவது என்ன செய்ய வேண்டும், மறுநாள் காலையில். இப்போ காலையில் நமக்கு என்னது 8 மணி, சில பேருக்கு 10 மணிக்கு ப்ரெஷ் பண்ணியிருப்பாங்க. விடிச்சிட்டோம் காலைன்னு சொன்ன ஏர்லி மார்னிங் சொல்லுங்க.
ஏர்லி மார்னிங் என்ன செஞ்சிடணும்? எலும்பி ராமின்னு சொல்லுங்க. எலும்பி தான் என்ன செய்யணும்? இவங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? மனமகிழ்ச்சியோடு சபைக்கு வரணும். ராமின்னு சொல்லுங்க. தாவீது சொல்லுகிறார், தேவாலயத்துக்கு போகணும்னு சொன்னோன்னு என்ன செய்யறாராம்? எவ்வளோ மனமகிழ்ச்சி. ராமின்னு சொல்லுங்க. தேவனை சந்திக்க, வார்த்தையை கேட்பதற்கு என்ன செய்யணும்? ஆவலாக இருக்க. ஆகவே மறுநாள் காலையில் வந்து திரும்பி தேவாலயத்துக்கு வரும் பொழுது எல்லாரும் என்ன சொல்றாங்க? அப்படி இமேஜ் பண்ணிப்பாங்க. ஏசு வர்றன்னு என்ன செய்யறாங்க? ஜனங்கள் என்ன செய்யறாங்க? ஐயரே பிரேசலோடு அப்படி எல்லாரும் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஒரு முக்கியமானவங்க நமக்கு முன்பதாக வரையில் நம்ம என்ன செய்வோம்? நம்மளை பேச காட்டுவோம். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்துட்டா என்ன செய்வோம்? அப்படியே செய்வோம். அப்புறம் நம்ம 4 நாளைக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம். அம்மாவே இல்லையா எனக்கு காட்டினாருன்னு அப்படி பேசினாரு. அம்மாவே இல்லையா? அதுபோல் அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? இங்க ஆசாரியர்கள், லேவியர்கள், இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? அங்க இருக்க இவங்களை அட்டக்கி வச்சிருந்தாங்க. எப்படி வச்சிருந்தாங்க? அப்படி போலி அப்படின்னா சபையா வரல, அப்படி அப்படி இப்படி பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஏசுட்ட என்ன இல்லை? பயம் இல்லை. சொல்லுங்க, ஏசுட்டத்து வருவதற்கு பயம் இல்லை. வராமல் சொல்லுங்க. அங்கே ஏசு சொல்லுங்க, சிறு பிள்ளைகளை என்ன செய்யுங்க? அதட்டி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ஏசு என்ன சொல்லுகிறார்? அவர்கள் என்னிடத்தில் வரவில்லை. அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? Fuel the kingdom of God. சொல்லுங்க, நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? அப்போ அதை நீங்க அப்படியே வச்சுக்கணும். அவங்கள பார்த்து தான் நம்ம பழக வேண்டும். நம்ம ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருகிற நாம பழக வேண்டியது யாரை பார்த்து? காலம் இருக்குன்னு சொல்லி வீண் வார்த்தைகள், வீண் இதுகளை நம்ம செய்யக்கூடாது. நம்மவே மிக கவனமாக நம்ம இருக்க வேண்டும். ஆகவே மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும், ஒரு சிலர் அல்ல, எல்லாரும் அவரிடத்திலே வந்து பாருங்க, அவரோடு எல்லாம் வந்து நம்ம ராமின் காலையில் அதிகாலையில் வந்தீங்கன்னா இயேசுவோட நீங்க வரலாம். தனித்தனியா வாரீங்களே, பிரிச்சு சண்டை போட்டுக்கிட்டு பிரிச்சுக்கிட்டு அப்படி இப்படி வாரீங்களே, இல்லை நீங்க காலையில் வந்தீங்கன்னா இயேசுவோட நீங்க பாருங்க. ராமின் சொல்லுங்க, அதிகாலையில் வரையில அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட், அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க, அவரோட பேசுகிற அனுபவம் ராமின் சொல்லுங்க. அந்த மாதிரி எதை சொல்றாங்க? எல்லாம் பாருங்க, எல்லாம் எதிர்பார்த்து நின்றுட்டு இருக்கிறாங்க. பாருங்க அந்த வசனத்துல, ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் வந்து இயேசுவை பார்ப்பதற்காக ஆயத்தமாய் சபையில வந்து அமர்ந்து இருக்கிறாங்க. இயேசு வரப்போகிறார், நம்முடைய ராஜாதி ராஜன் வரப்போகிறார், நம்மளோடு நீங்க பேச போகிறார். ஆகவே எல்லாரும் ஆயத்தமாய் வந்து என்ன செய்யறாங்க? அந்நாட்களிலாம் அரசியல் தலைவர்கள் இரவுகள் பகல்ல போய் பேசணும் காத்திருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வாய் சொற்பொழிவுகளை கேட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ராமின்னு சொல்லுங்க. ஆகவே எல்லாரும் என்ன செய்யறாங்க? வந்து பாருங்களேன், அவர் உட்கார்ந்து பாருங்க, உட்கார்ந்து என்ன செய்யறார்? உபதேசம். அப்பொழுது நிறுத்திட்டாங்க. எப்ப வருவார்னு ஒரு கூட்டம் இருக்கிறது. ஒரு கூட்டம் என்னது? இயேசுவையோடு இயேசு பேசுறதை கேட்க வருது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இயேசுவை நியாயம் தீர்க்க வருகிறது. ராமின்டர் இன்னைக்கு நீங்க என்னது ஒருத்தர் நியாயம் தீர்க்கிறீங்கன்னு சொன்னா, அப்ப என்ன நீங்க நியாயம் தீர்க்கிற? என்ன அல்ல, இயேசுவை நியாயம் தீர்க்கிறீர்கள். ஆகவே என் பவுல் அங்கே யாரு கிறிஸ்தவர்கள் விரோதமாக வருகிற பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி. இயேசுவை அவன் துன்பப்படுத்தவில்லை. ஆனால் யாரை துன்பப்படுத்தினா? கிறிஸ்தவர்களை. ஆகவே நீங்க ஒவ்வொருத்தரும் யாருக்கு அடையாளமாக இருக்கிறீங்க? இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கீங்க. ஆகவே நீங்க ஒருத்தர் நீங்க தவறா பேசுகிற பொழுது நீங்க யாரை பேசுறீங்க? யாரை மட்டுப்படுத்துறீங்க? யாரை குறை சொல்லுறீங்க? இயேசுவை நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஆகவே அவங்க ஒரு கூட்டம் வட்டாரா ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணிக்கிறக்காக கூப்பிட்டு ஒரு ஜட்ஜ் ஒன்று கொடுப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சொல்லிட்டு. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பார்க்கிறோம், பரிசுகிறோம், அது கொண்டு வந்து நடுவில் கொண்டது நிறுத்தினாங்க. அநேகர் என்ன செய்யறோம்? மற்றவங்களை நியாயம் தீர்க்கும்படியாக கொண்டு வந்து என்ன செய்வோம்? நிறுத்துகிறோம். நாமாவே இல்லையா? ஏற்றுக்கொள்ள வேண்டும். போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கைக்குமையுமாக பிடிக்கப்பட்டார். அவர் கேட்கவே இவங்க என்ன செய்யறாங்க? ஆதங்கம். போதகரே, பாருங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு தவறு செய்யறவங்களும் அவங்களை கொண்டு வந்து என்ன செய்யணும்?
சபைக்கு முன்பதாக நிறுத்தணும், ஊழியக்கானுக்கு முன்பதாக நிறுத்தணும். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தவறு செய்யவில்லை என்று தங்களை மேன்மை பாராட்டுகிறாங்க. ஆமாவே இல்லையா? அப்ப நம்ம குற்றம் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம நினைக்கணும், குற்றம் கண்டுபிடிக்கிறதே குற்றம். ஒருத்தரை குற்றம் கண்டுபிடிக்கிறதுனா என்னது? நாம குற்றவாளிகள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பாம்பின் கால் பாம்பறியும் சொல்லுவாங்க. ஆமாவே இல்லை? உலகத்துல தான் சொல்றாங்க. அது கூட அப்ப நமக்கு அதே எண்ணத்துல நம்ம இருக்கிறதுனால அவன் என்ன செய்யுது? அந்த சுபாவம், அந்த கிரி என்ன செய்யும்? அது மேலோங்கி வரும். இன்னைக்கு நாங்கள் அதிலிருந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? வெளியில வரப்போகிறோம். ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கிறான்னு சொல்லி பார்ப்போம். தெரியுமா? விபாகமத்தில் 22 அதோடைய 20 10 வாசிக்கலாம். நீங்க இப்போ வாசிக்க தேவை, அதை கொண்டுட்டு வராங்க. உங்களுக்கு தெரியணும். அவங்க என்ன இயேசுவை அவங்க என்ன செய்யவில்லை? அறியவில்லை. வராமின் இயேசுவை அறிந்திருந்தால் இயேசுதான் பிதா தான் இந்த பிரமாணத்தை கொடுத்தார் மோசே மூலம் என்பதை அறியாதபடிக்கு அவங்க என்ன சொல்றாங்க? இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்திலே என்ன சொல்றாங்க? நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீங்க என்ன சொல்றீங்க? மொபைல் யோசித்து பாருங்களே. அப்ப வந்து கேட்கிறாங்க, அவரை சோதிக்கும்படிக்கு அவர் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க குறைகள் சொல்லி கொண்டிருக்கிற பொழுது கேட்கிறவர் அல்ல அவர். அந்த நேரம் செய்யறாரு, நன்மையான காரியத்தை சொல்லுகிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறான்? செவி கொடுக்கிறார். ஆமே. தீமையான காரியங்களை சொல்லுகிற போது அவர் என்ன செய்ய மாட்டாரு? செவி கொடுக்க மாட்டார். எலியா சொல்லுகிறார், ஆண்டவரே நான் ஒருவன் தான் இருக்கிறேன், எல்லாம் மறித்து போயிட்டாங்க, அவன் என்னால என்ன செய்ய முடியாது, எனக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் அதை கேட்கவே மாட்டார். நீ என்ன செய்யணும்? நான் சொன்னேன்ல, நீ போக வேண்டிய தூரம். மோசே பதறாரு, ஆண்டவரே இந்த ஜனங்களை நடத்த முடியாத ஆண்டவரே, என்னுடைய பேர் என்ன செய்ய வேண்டும்? பதில் ராமன் சொல்லு. இவர்கள் கேட்கறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யணும்? பதில் கொடுக்கல. ராமன் சொல்லுங்க. இவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறாங்க. ஆமாவே இல்லையா? நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? இவர்கள் யூதர்களாக மாத்திரமல்ல, பிரமாணத்தை கட்டளைகளை கை கொண்டவர்கள் மாத்திரமல்ல, இந்த கட்டளைகளை இந்த பிரமாணங்களை தங்களுடைய சுபாவமாக ஏற்றுக்கொண்டாங்க. ராமன் சொல்லுங்க. இப்ப அவங்க என்ன ஆயிட்டாங்க? அந்த சுபாவத்துக்கள் வந்துட்டாங்க. ராமன் சொல்லுங்க. அந்த கால வேளையில வந்திருக்க நீங்கள் கிறிஸ்துவுடைய சுபாவத்தை அல்ல, கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு ஒரு பாரம்பரிய ஒரு சுபாவத்துக்கள் இருக்கிறபடினாலதான் மற்றவங்களை குறை கூறுகிறதும் மற்றவங்களை குறித்து தவறா பேசுகிறதும் நம்முடைய எண்ணங்களிலே இருந்து கொண்டே இருக்குது. ஆகவே தான் அங்கே பவுல் சொல்லுகிறார், வார்த்தை என்ன செய்யுமா? கொல்லும், ஆவி உயிர்ப்பிக்கும். ஆவி உயிர்ப்பிக்கும் என்னது? எழுதப்பட்டிருக்க வார்த்தைகள், சட்டங்கள் நமக்கு என்ன செய்யுது? அவங்களுக்கு அந்த சட்டங்கள் என்னவாக இருக்கிறது? அது பவுலோட சொல்லுகிறார், இது துன்மார்க்கனுக்கு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லுகிறான். கட்டளைகள் நியாயப்பிரமாணமும் அவர் என்ன சொல்கிறான்? இது நீதிமானுக்கல்ல துன்மார்க்கனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது சொல்லி. அப்ப அதை வாசித்து அதை அறிந்தவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி. ஆகவே தான் நாங்கள் சொல்லப்படுகிறது. பவுல் சொல்லுகிறார் இடத்துல, எழுத்து என்ன செய்யும்? அது கொள்ளும். அப்ப நம்ம ஆவி என்னது? மனுஷன் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆவியாக இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? சில காரியங்களை கேட்டு அறிந்து அதன்படி செயல்பட வேண்டும். ஆகவே இவர்களுக்குள்ளே ஒன்று என்ன இருந்தது? தாங்கள் யூதர்கள், ஆகவே நாங்கள் எல்லாவற்றையும் கட்டளையை கை கொள்ளுகிறோம். நியாயப்பிரமாணம் யாரு? ஆசாரியர்களும் யாரு? வேத பாதகர்களும் பரிசெய்யணும். அவங்க அப்படி தூக்கிக்கு திருவாங்க. நாங்க யார் தெரியுமா? நாங்க பாஸ்டர், நாங்க என்னது இப்படிதான் இருப்போம், நாங்க பாஸ்டர் தெரியுமா, நான் யாரு? நான் டாக்டர், நான் ரெவரன், நான் யாரு? பிஷப் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம அதை என்ன செய்யணும்? ஒரு உடையை போல அணிந்து கொள்ளுகிறோம். அந்த சட்டத்துக்கு கீழ் இருக்கிறோம். கடந்த நாட்களில் ஒரு வீட்டுக்கு போயிருந்த ஒரு பிறந்த நாள், பர்த்டே. அப்ப அந்த சகோதரன் என்னிடத்துல கேட்கிறார், பாஸ்டர் உங்கள் பக்கத்திலே நான் உட்கார முடியுமா அப்படின்னு. இப்ப நான் பாஸ்டர் இருந்தா நான் சொல்லியிருப்பேன், என் பக்கத்துல உட்காராதீங்க, நான் பரிசுத்தவான்,
நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆகவே நான் என் பக்கத்தில் நீங்க உட்கார தகுதி இல்லை என்று சொல்லி, நான் பாஸ்டர் இல்லை, நான் என்னது, நான் இயேசுவை பின்பற்றுகிற சீடனாக இருக்கிறேன் என்று. அப்ப நம்ம இயேசுடைய குணம் நமக்கு இருக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? பவுல் சொல்லுகிறாரே, நான் அல்ல கிறிஸ்து, என்னை பின்பற்றுங்கள், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். எனக்கு எத்தனை பேருக்கு சொல்ல முடியுது நான் கிறிஸ்து என்னை பின்பற்ற? நம்ம கிறிஸ்துன்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்துவ அல்ல, கிறிஸ்துவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பற்றிக் கொள்ளுகிறாங்க. அவரை என்ன செய்யணும்? அவரை ஃபாலோ பண்ணுகிறவா இருக்கணும். அவன் இத்தனை வருஷங்கள் சபைக்கு வருகிற நாம அவன் கிறிஸ்தவர்னு சொல்லி நமக்குள்ளே கிறிஸ்துவனுடைய அடையாளமே இல்லைன்னு சொன்னா நம்ம எப்படி சொல்ல முடியும் நான் கிறிஸ்தவர் என்று சொல்லி? ஆகவே இந்த ஜனங்கள் சொல்லுகிறார், மோசே இப்படி சொல்லி இருக்கிறார், மோசே கட்டளைப்படி இப்படி இருக்கிறதே, இப்ப இந்த பிள்ளை என்ன செய்யணும்? அடித்துக் கொள்ள வேண்டும். பிரமாணம் என்ன செய்யுது? கட்டளை என்ன செய்கிறது? கொல்லுகிறது. ஆவியோ, ஆவி என்ன செய்யுது? சிந்திக்கிறது. ஆவி என்ன செய்யுது? சிந்திக்கிறது. ஆமாவே இல்லையா? சாலமோன் என்ன செய்கிறார்? அவரிடத்தில் ரெண்டு பேர் வந்து என்ன செய்யறாங்க? வழக்காடுகிறார்கள். அப்போ சாலமோன் என்ன செய்யறாரு? ரெண்டு பேரும் பேசுறத பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ரெண்டு பேரும் பேசுறத பார்த்துக்கொண்டே இருக்கிற பொழுது அவருக்கு புரியுது. இவன் என்ன செய்யறான்? தன் புள்ளை செத்து போச்சு. ஆனா என்ன செய்யறான்? தான் புள்ளை செத்து போச்சு, அதனால ஓம் பிள்ளை என்ன பண்ணும்? சாகணும். என் பிள்ளை இப்படியாச்சு, ஓம் பிள்ளை என்ன ஆகணும்? அப்போ பார்க்கிறாரு. அப்பாவை கண்டுபிடிச்சிட்டு என்ன சொல்றாரு? நியாயம் தீர்க்கிறாரு. என்ன நியாயம் தீர்க்கிறாரு? அந்த பிள்ளைக்கு நியாயத்துக்கு அவராங்கன்னு சொல்லி, செத்து போச்சு, அது ஒன்றும் உயிராக்க முடியாது, ஆனால் இந்த உயிரா இருக்கிறவர்களை காப்பாற்றப்பட வேண்டும். ஏன்னா அந்த தாய் பதறுகிறார், என் பிள்ளைக்கு சாகலை, இது என் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே அங்கே பார்க்கிறேன். ஆகவே நம்முடைய ஆண்டவர் யாரு? சாலமோனிலும் பெரிய. அப்படின்னா என்னது? சாலமோன் ஒண்ணுமே இல்லப்பா. ஆமாவே இல்லையா? சாலமோன் எவ்வளவு பெரிய ஞானவானாக இருந்தாலும் அந்த ஞானத்தை கொடுத்தது யாரு? தேவன். ஆமாவே இல்லையா? ஆகவேதான் அவர் சொல்றார், நான் சாலமோனில் பெரியவர், நான் என்ன செய்ய முடியும்? அதான் புதிய ஏற்பாட்டை நீங்க பார்ப்பீங்களா? நான் அந்த பழைய ஏற்பாட்டின் பிரமாணங்களை அவர் என்ன செய்கிறார்? கடுமையாக சொல்லுகிறார். ஆமாவே இல்லையா? புதிய ஏற்பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா அந்த மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் பிரசங்கிக்கிற பொழுது அது எல்லாத்தையும் சொல்றார். பழைய ஏற்பாட்டு இப்படி பிரமாணத்துல இப்படி இருக்கிறது. பிரமாணத்துல ஒரு பெண் என்னது? ஒரு பெண்ணை நீ என்னது தவறாக நடந்து கொண்டாதான் எனது விபச்சாரம். ஆனா புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படுகிறது? இயேசு என்ன சொல்கிறார்? பார்த்தாலே, அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். ஒரு பெண்ணை ஆண் பார்த்தாலும் சரி, ஒரு ஆணை பெண்ணை பார்த்தா நிச்சய தானே, யாரை பார்த்தாலும் நிச்சய தானே. நம்முடைய சித்தருடைய பெரியப்பா அவங்க பிரசங்க மனையில சொன்னாங்க. ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பெண்ணை பார்த்தா விபச்சாரம் இல்லை, அவளை திரும்பி பார்த்தால் விபச்சாரம். நம்ம ரோட்ல போறோம், ஒருத்தர் பார்க்கிறோம், பெண்ணை பார்க்க கூடாது வேதம் சொல்லுகிறதுன்னு அப்படின்னு செய்ய முடியுமா? ஆனால் விபச்சாரமாயிற்று. யோசித்து பாருங்களேன். அடுத்து சொல்றாரு, அவர்கள் இன்னைக்கு அவங்களுக்கு ஆசை ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யணும்? அந்த பொம்பளை, அந்த சிஸ்திரி, அந்த சகோதரி, அந்த மகளை என்ன செய்யணும்? இன்னைக்கு என்ன செய்யணும்? ரத்தம் சிந்தணும் சொல்றாங்க. ஆனால் அவன் ஓய்வு நாளிலே என்ன செய்யக்கூடாது? அற்புதம் செய்யக்கூடாது, அடையாளம் செய்யக்கூடாது. இயேசுவை வந்து பிரச்சனை பண்ற அவங்க ஓய்வு நாளில் என்ன செய்யறாங்க? அந்த பிள்ளையை கொலை பண்ண, நல்ல வார்த்தை, கொலை பண்ண பார்க்கறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வார்த்தையினால என்ன செய்யறாங்க? ஓயாமல் என்ன பாஸ்டர் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எத்தனை முறை சொன்னேன், எத்தனை முறை. ஆமா இல்லையா? அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டே இருக்கிற அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் கால்களை தட்டி தேவனை என்ன சொல்லிட்டாரு? ஓயாம கேட்டோன்னு ஆண்டவர் டக்குன்னு இப்படி பார்க்கிறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, சரி போல செய்யுங்க, என்ன செய்யுங்க, உங்க விருப்பப்படியே என்ன செய்யுங்க, பிள்ளைய செஞ்சிருங்க, மேடர் பண்ணிருங்க. ஆமாவே இல்லையா? ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க பிரமாணத்தின்படி இருக்கிறீர்கள், நீங்க கட்டளைகளை கை கொள்ளுகிறீர்கள், எல்லாம் ஓகே. ஆனால் உங்களுக்கு என்ன இருக்கிறது? ஒரு சுபாவ குணம் ஒன்று இருக்கிறது. மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறது, மற்றவர்களை குறித்து தவறு சொல்லுகிற, மற்றவர்களை குறித்து குறை சொல்லுகிற, இப்படி இல்லாத ஒருத்தர் நீங்க இந்த இடத்துல வந்தீங்கன்னா என்ன செய்யலாம்? உங்க கையில நான் கல்லை கொடுக்குறேன், நீங்க என்ன செய்யலாம்? கல்லை அடிச்சு என்ன செய்யணும்?
கொலை செய்யும் சொல்லி பாருங்க. அவர் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையிலே அவர் நிமிர்ந்து பார்க்கிறார். அவர் கண்ணில் எப்படி இருக்கும்? இப்படி பார்க்கல எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆசாரியர்களும் உங்களை எப்படி தெரியுது ஆண்டவருக்கு? எப்படி இருக்கிறாங்க? செத்தவர்களாய் காணப்படுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சில நேரங்களில் நான் நல்ல பைபிள் வாசிப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன் நம்ம சொல்லுவோம். அதன்படி நாம் என்ன செய்கிறோம்? நடக்காதபடிக்கு நம்ம என்ன செய்கிறோம்? தவறான வழியிலே போய்கொண்டே இருக்கிறோம். ஒரு ட்ரெயின் போகுது ஒரு ட்ராக்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு ட்ராக் ஒன்று இருக்கும், அந்த ட்ராக்ல தான் ட்ரெயின் போகுதுன்னு சொல்லிட்டு. யாருக்காச்சும் தெரியுமா ஃப்ளைட் போகுது அதுக்கு ஒரு ட்ராக் இருக்குன்னு சொல்லிட்டு? ஃப்ளைட் ஒரு ட்ராக்ல போகுது. அந்த ட்ராக்கை எங்க இது ஆப்ரேட் பண்றாங்க? அங்க ஏர்போர்ட்ல ஒரு ரூம் ஒன்று இருக்கும். ஆமே, அங்க இருந்து தான் என்ன செய்வாங்க? அங்க இருந்து தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த ரூம்ல இருந்து தான் அவங்க சொல்லுவாங்க, இப்பொழுது நீங்க போய்கொண்டிருக்க. அப்போ இவங்க எங்கேருந்து சொல்லுவாங்க, நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம், பெங்களூர்ல வந்து கொண்டிருக்கோம், பயங்கர புயல் ஒன்று இருக்கிறது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு அவங்க சொல்லுவாங்க. ஃப்ளைட்டை நீங்கள் இன்னொரு 500 அடி 1000 அடிக்கு மேலே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அப்படி கீழே கொண்டு போங்க, இல்லாட்டி டேர்ன் பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க என்ன செய்வாங்க? ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. ராமின்னு சொல்லுங்க. அந்த இன்ட்ரடக்ஷன் படியாக அந்த ஃப்ளைட் போனாதான் அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். அப்போ உங்களுக்கும் எனக்கும் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்கும் நம்மளை நடத்துவதற்கும் ஒரு குரல் இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி தான் செய்ய வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. ஆக இவர்கள் என்ன செய்வார்கள்? இதை தூக்கி பிடிச்சிக்கிறாங்க. எதை செய்ய மாட்டாங்க, அதை பிடிச்சிக்கிறாங்க. இவங்க அதை செய்யறது இல்லை. அவங்க செய்யறதா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? ஆமீன். அந்த இடத்துல அந்த பிள்ளைக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? என்ன பார்க்கலாமா இல்லையா? சில சட்டங்கள் எழுதி வைக்கிறாங்களே, கவனம். எந்தெந்த சட்டங்கள் உருவாக்கப்படுகிறதோ அப்பொழுது பிசாசன் அந்த சட்டத்துக்கு எதிர்த்து வருவாங்க. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். வேதம் அழகா சொல்லப்படுகிறது. ஆமீன். நீதிபதிகள் சாலமோன் அழகா எழுதி வைத்திருக்கிறான் சில சட்டங்களே. முன்னெல்லாம் அவன் சென்னை முழு தமிழ்நாட்டுக்கும் அவங்க சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் ஒரே ஒரு கமிஷனர் மட்டும் தான் இருப்பாங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன். அப்படிதான் இருந்துச்சு ஆரம்ப காலத்தில். அவங்க தான் எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணுவாங்களாம். ஆனால் காலம் செல்ல செல்ல சில சட்டங்களை உருவாக்கின பிறகு என்ன நடந்துச்சு? அங்கங்கே போலீஸ்காரங்களை வைக்கிறதுக்கு அங்க ஒரு ஸ்டேஷன், அங்க ஒரு இது இப்படிலாம் வச்சதுக்கு பிறகு என்ன உண்டாயிட்டு? கொள்ளை பெருகிடுச்சு, கொலை பெருகிடுச்சு. ஏன் இப்போ நான் சொல்றேனே, இப்போ என்னது சயின்டிபிக்கலா என்ன வச்சிருக்காங்க? கேமரா வச்சிருக்கிறாங்க. என்ன கேமரா தான் அதுக்கு என்ன சொல்றது? சிசிடிவி. அது வச்சது பிறகு ஏதாவது குறைஞ்சிருக்கா? கூட வந்துடுச்சு. அம்மாவில் அப்போ எவைகள் எல்லாம் கொண்டு வராங்களோ சில சட்டங்களை கொண்டு வராங்க, குட் டச் பேட் டச் சொல்லிட்டு, அது கொண்டு வந்த பிறகு அது பெருகிறதாம் என்று. அதுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. அப்போ அது அவனை சொன்னோன்னே என்ன நடக்குது? தேவையான பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்கிறது. ஆமாவே இல்லை. அதுபோல இந்த மோசே நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு எண்ணத்தை கொண்டு வந்தது. ஆமீன். பயங்கரமான சட்டத்தை கொண்டு வந்தது. ஆமீன் சொல்லுங்கள். ஆகவே அவர்கள் ஓயாமல் வந்து என்ன சொல்லிட்டாங்களாம்? கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அவர் நிமிர்ந்து பார்த்து, ஆமா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்கள யாராச்சும் பாவம் இல்லைன்னா என்ன செய்யுங்க? நீங்க முதலாவது நீங்க என்ன செய்ய? நீங்க ஓப்பன் பேட்ஸ்மேனா போங்க. ஆமாவே இல்லையா? நல்ல ரன் எடுக்கக்கூடியவங்க என்ன செய்யுங்க? முதலாவது பேட்ஸ்மேனா போங்க. ஆமாவே இல்லையா? அவர் மறுபடியும் குனிந்து எழுதி கொண்டார். ராமின் சொல்லுங்க. நான் ஒரு கூட பிரசங்க மனையில் சொன்னேன், அது வேறு விதமான ஒரு காரியத்தை சொன்னேன். அதுபோல அவர் என்ன எழுதினாருன்னு யாருக்குமே தெரியாது, இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் புதியதாக ஒரு பிரமாணத்தை எழுதினாரா, அல்லது அந்த ஸ்திரீக்கு ஒரு புதிய ஒரு உடன்படிக்கை எழுதினாரான்னு தெரியவில்லை, அல்லது அந்த சட்டத்தை அவர் மாற்ற நினைச்சாரா என்று தெரியவில்லை. ஆகவே ஏதோ ஒரு சம்பவத்தை என்ன செய்கிறார்? அவர் பூமியில எழுதி கொண்டிருப்பாரானால் அது பரலோகத்தில் எழுதப்படுவாராம் என்று. ஒரு பூமியில தரையில எழுதுவாரானால் அந்த தரை மண்ணில எழுதுகிறார். மண்ணானது மனுஷனுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. அவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? சொல்லுவாங்களே, அவன் தலையெழுத்துனுவாங்க. அவனுக்கு என்ன சொல்லுவாங்க? சில பேருக்கு அது அப்படியே போயிட்டு அந்த தலையெழுத்து அந்த மாதிரி எழுத்துக்களை என்ன செய்கிறார்? ஆண்டவன் மாற்ற விரும்புகிறார். அம்மாவில் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். அம்மாவில் இந்த இடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பயங்கரமான ஒரு சில விஷயங்கள் தான். அவர்கள் அதை கேட்கிறாங்க. என்னமா புரியுது? பாருங்க, மனசாட்சி என்ன செய்யுது? இயேசு பேசவில்லை, பிரமாணம் பேசவில்லை, கட்டளை பேசவில்லை, அதை கை கொள்ளாதவருடைய மனது பேசுது. நீங்க ரொம்ப
என்னது பிரதர் ரொம்ப நல்லவரோ வந்து நிற்கிறீங்க, நியாயம் விசாரிங்க, புரியுதா? பாருங்க, வேற யார் குற்றப்படுத்துகிறது? நம்முடைய மனசாட்சி நம்மளை குற்றப்படுத்த வேண்டும். ராமன் சொல்லுங்க, அப்பதான் நாங்கள் என்ன செய்யணும்? குற்றத்திலிருந்து வெளியில வர முடியும். மனசாட்சி அதான் பாருங்க, சங்கீதம் அதான். நான் சங்கீதத்தை ரொம்ப டீப்பா போகல, அது டீப்பா போனா ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால என்ன சொல்றது, அவங்கள்ட்ட மனசாட்சி என்ன செய்யுது? கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கணும்? ஒரு மனசாட்சி இருக்க வேண்டும். மற்றவங்களை தவறு இழைக்கிற எங்களுக்கு இந்த தவறு அடுத்த நிமிஷம் வரும் என்று சொல்லி நாங்க என்ன செய்யணும்? அறிந்திருக்கணும். ஆமாவே இல்லையா? நீங்க ஒருத்தருக்கு ஒரு தவறு சொல்லிட்டீங்கன்னா அந்த தவறு என்ன செய்யும் தெரியுமா? அவங்க சுத்தி அது எங்க வந்து நிற்கும்? உங்க வீட்டு வாசல் நிற்கும். நீங்க என்னத்தை விதைச்சிருக்கீங்களோ அந்த அறுவடை எங்க வந்து நிற்கும்? நீங்க எதுக்கு விதைக்கிறீங்க? அறுவடை. இப்ப நீங்க விதைச்சது என்னது? தகாதது ஒன்று. அது என்ன செய்யுது? அடுத்தது வீட்டுக்கு தானே வரணும். அப்ப அது வரும். நீங்க வரக்கூடாது நினைப்பீங்க, அது என்ன செய்யும்? அது வந்து நிற்கும். ராமன் சொல்றது. அதனால அந்த மனசாட்சி என்ன செய்யுது? மனசாட்சி என்ன செய்யுது சொல்லுங்க. எப்படி மனசாட்சி எப்படி பேசியிருக்கோம் சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? மனசாட்சி சொல்லுது. நமக்கு மனசாட்சி இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள், வசனத்தை கேட்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், ஆவியில் நிரம்புற பிள்ளைகள், சபைக்கு ஒழுங்காக வர்ற பிள்ளைகளுக்கு என்ன இருக்க வேண்டும்? நான் கிறிஸ்தவள் என்கிற மனசாட்சி இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நான் கிறிஸ்துவை அணிந்திருக்கிறேன். ஆமென். எனக்கு ஒரு தீட்டு வருமானம், அது கிறிஸ்துவுக்கு அந்த தீட்டுன்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமாவா இல்லையா? நான் இந்த வாய் அவரை துதிப்பதற்கு அன்றி நாங்கள் மற்றவர்களை என்னது குறை சொல்வதற்கல்ல. இந்த கண்கள் ஆமையுமே மற்றவர்களை குறை காண்பதற்கல்ல, நன்மையை காணும்படி. அப்படி நம்முடைய எல்லா உறுப்புகளும் என்னவா எப்படி உருவாக்கி இருக்கிறாரு? இல்லாட்டி கண்ணை கொண்டு எங்க வேற எங்க வச்சிருக்கிறாமே? நான் வந்து இங்கதான் வச்சிருப்பேன். இப்போ மேலே பார்த்து வெயிலே என்னது அப்படியே கல்லன்னு சொல்லி. ஆமா பாருங்க, நம்மளை எப்படி உருவாக்குறா? எப்படி உருவாக்குறா சொல்லுங்க பாப்பா. அவர் சாயமா இந்த நேச்சர் ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவரை போல அவருடைய சுபாவம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை நீங்க எப்படி உருவாக்குறீங்க? உங்க சுபாவம் தானே. ஆமாவே இல்லையா? அப்போ உங்க சுபாவம் எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய சுபாவமா இருக்கும். ஆமீன். அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா உங்க பிள்ளைகளுக்கு என்ன வந்துடும்? அந்த சுபாவம் வந்துடும். ஆமாவே இல்லையா? ஆமா, இதுதான் எனக்கு சொல்லப்படுகிறது. கடந்த நாட்களுக்கு நான் பர்த்டே வீட்டில் ஒரு பிரசங்கம் பண்ண எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படி கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படுகிறார். ஆமை வாசிக்க மக்கள் அவர் கேட்டு தங்கள் மனசாட்சியின்படி பெரியோர் சிறியோர் எல்லாரும் என்ன சொன்னாங்க? பூசை முடிந்தது போய் வாருங்கள் சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க? அப்படியே பெரியாக்கள் அப்படியே போறாங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே நீங்க பாருங்க, என்னது இமேஜா பாருங்க. எல்லாம் சொல்றேன்னு என்ன செய்யறாங்க? எல்லாம் மனசாட்சி என்ன செய்யுது? ஒண்ணுதான் பேசுது. ராமின் சொல்றாங்க. ஆமே, நீ பிரமாணத்தின்படி இல்லை, நீ தலையின்படி இல்லை, ஆனா நீ என்ன செய்ற? நியாயத்திற்கு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்களே. சிறியோர் போது பெரியோர் ஒவ்வொரு என்னது ஒவ்வொரு விக்கெட் போகுது. சொல்லுங்க சொல்லுங்களேன். ஒவ்வொரு விக்கெட் தான். அவன் இயேசு என்ன செய்யறாரு? இயேசு என்ன செய்யறாரு? இஸ் ஜட்ஜ். அவர் யாரு? அம்பையர். எஸ் இஸ் அவுட். புரியுதா? அடுத்து பார்க்கிறாரு. அடுத்து ஒருத்தர் என்ன செய்யறாரு? என்ன செய்யறாரு? நம்ம மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறாங்க. யாரு? துக்கத்தோடு வேதனோடு வந்திருக்க மகள் என்ன செய்யறாரு? பார்த்துட்டே என்ன நடக்குது? என்ன பயந்தானே? ஏன்னா தெரியும் தானே எத்தனை நடந்துச்சோ தெரியல இல்லையா? அதனால தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. சகோதரன் சகோதரியை கொண்டு இருப்பாங்க. ஆமாவே இல்லையா? அதுக்குனே தான் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆமே, வாசிங்களே பாருங்களே. போதுகிறேன் இந்த ஸ்திரியை வேற்றாளத்திலே கையமையுமா. இதுதான் வேலை. யாரையாச்சும் எப்படி போய் பார்க்குறது. அப்படியே சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? அங்கிருந்து கொத்திக்கு வாரு. அப்புறம் அங்க போறது. அது என்ன சொல்லுவாங்க? அதை போய் ரெண்டாக்குறது. அந்த ரெண்டு அங்கிட்டு கொண்டு போய் ஆண்டர் கொடுத்துருக்கா தாளந்து. நீங்க தாளந்த புதைச்சு விட்டுட்டு வேற ஒன்றை வாங்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு என்ன செய்வீங்க? எச்சரிக்கை, கவனமாக இருக்க வேண்டும். சபை ஆமீன் புதிய வருஷத்துல போய் ஒரு புதிய பரிமாணத்துக்குள் வர வேண்டும். அப்படியே இருக்கக்கூடாது. இருக்கு இந்த உலகம். யாரையும் நம்ம எது சொல்லிட்டா என்ன செய்யறாங்க? வாசிக்கமா முடிச்சிருவோம். ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள்.
நாட்கள் இயேசு ஒவ்வொருவராய் போயிட்டாங்க. இயேசு தனித்திருந்தார். கரங்களை தட்டி தேவன் இயேசுவுக்கு தனித்திருக்கிறதுனா இந்த உலகத்தை நம்ப முடியாது. அன்பான பிள்ளைகளை நீங்க தனித்திருக்க கற்றுக்கொள்ளுங்க. அப்ப தேவனோடு உறவாட, நீங்க தேவனோடு உறவாடுகிற பொழுது தேவன் உங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பார். எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். நான் பேசணும்னா கூட நான் அதிகமா நீதிபதி சொல்ல அதிகமா பேசணும் என்னண்டாயிருந்தான் தேவையில்லாத காரியெல்லாம் வந்து இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். ரெண்டு பேர் நான் சொல்றேன், குற்றவாளியும் நீதிமான். சொல்லுங்க, குற்றவாளியும் நீதிமான். அப்ப தேவன் என்ன செய்கிறார் பாருங்க, அந்த நியாயம் தீர்க்கிறார். அழகா நியாயம் தீர்க்கிறார். அதுதான் மிக முக்கியமானது. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரை காணாமல் ஸ்திரியை அவருக்கு தெரியறவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாம் பறந்துட்டாங்க. எல்லாம் காக்கா பறக்கிற மாதிரி எல்லாம் பறந்துட்டாங்க. அம்மாவே இல்லையா, எப்படி பறந்துருக்க, எப்படி போயிருக்கிறாங்க, துதுமுன்னு போகல, எப்படி 1 by 1 அப்படியே அப்படி ஒருத்தர் அப்படின்னா அப்படி அப்படியே போகிறாங்க. அம்மாவே இல்லையா. இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு, எங்க ஒருத்தரையும் காணோம், அம்மாவே இல்லையா அப்படிதானே கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு, நிமிர்ந்து பாக்குறாரு. வாசிங்க, இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். என்னது வந்தவங்க சொல்லுங்க, எல்லாருமே குற்றவாளிகள் தான். அப்புறம் எப்படி குற்றத்தை இது பண்றது? அமர்ந்திருந்தது நீதிமான் வராமல் சொன்ன நீதி செய்கிறவன். நாமவே அந்த கால வேலையிலே உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் எப்படி நீதி செய்கிறார்? எப்படி செய்கிறார்? அவங்க எல்லாத்துக்கும் உண்பதாக அல்ல, என்ன செய்கிறார்? தனியாக நிறுத்துகிறார். ராமின் சொன்ன அந்த கால வேலையில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே இப்படிப்பட்ட நிலைமைகள் நம்மளை சூழ்ந்து வருகிற போது நம்ம என்ன செய்யணும்? அவரிடத்தில் போய் நிற்கணும். யாராச்சும் உங்களை பற்றி தப்பு சொல்லிட்டா அதை போய் அங்கங்கெல்லாம் என்னது சொல்லக்கூடாது. நீங்கள் போய் கேட்கணும். எசேக்கியா ராஜாவுக்கு மரணம் ஏசாயா சொல்லுகிறார், நீ மறிக்க போகிற அவன் வீட்டு வேலையெல்லாம் ஆயத்தப்படுத்து என்று சொன்ன உடனே அவன் போய் தேவனிடத்தில் நிற்கிறான். ஆண்டவரே, இடத்துல என்ன குறை இருக்கிறது என்று சொல்லி சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசி அந்த வீட்டின் வாசல் படியிலே போகிற பொழுது ரிட்டர்ன் பேக், அவன் திரும்பி வந்து சொல்லுகிறான், உனக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுப்பார் என்று சொல்லுகிறான். மரணம் ஜீவனாய் மாறுகிறது. ஆமாம் இல்லையா? ஆண்டவரால் மாற்ற முடியும். ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு என்ன செய்வான்? ஒரே ஒரு காரணம், மனம் திரும்ப வேண்டும். ராமின் அந்த ஸ்திரீ என்ன செஞ்சிருப்பா? என்ன நினைச்சிருப்பா? இன்னைக்கு நமக்கு என்னது, என்னை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை. அம்மாவே இல்லையா? உலகத்தில் அப்படித்தானே, நான் தனிமையா இருக்கிறேன். இந்த பிரச்சனை சொல்றேன், நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் போய் விபச்சாரத்தில் விழவில்லை, என்னை விபச்சாரியாக பார்த்துட்டாங்க எல்லாரும். அம்மாவே இல்லையா? அவ்வளவு பயங்கரமானவர். வேதத்தில் நாங்கள் பார்க்கிற பொழுது அநேக இடங்கள் அது சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட இடத்துல நிற்கிற அவள் என்ன செய்யறான்? அதுதான் யாரு யோவான் 4ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா அந்த சமாரிய ஸ்திரியை கேட்கிறேன்னு சொல்றா, எனக்கு என்னது 5 கணவர்கள். இயேசு சொல்ல, இல்லை, அவனும் உனக்கு இல்லை, அவனும் உனக்கு கணவன் இல்லை. உலகம் பயங்கரமான உலகம். அவருடைய வாய் வார்த்தைகள் கவனமா இருக்கும். அவருடைய வாய் விட்டு யாரையும் நீங்கள் என்னது தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி திட்டவும் கூடாது. தேவையில்லாத கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்க்கக்கூடாது. செய்கிற ஒருவர் தான் வாசிக்க முடிச்சுட்டேன். அதற்காக இல்லை. ஆமா, அவன் சொல்றான், இல்லை ஆண்டவரே, பயப்படுறான். ஆண்டவர் ஒருவேளை ஆண்டவர் மட்டும் நம்மளை என்னது தோணுமா இல்லையா? ஆண்டவர் அவர் நீதிமான், நீதி செய்கிறவர். அவர் என்ன செய்வார்? ஒரு வேலையை யோசிக்கலாமா இல்லையா? அம்மாவா இல்லையா? இப்போ நம்ம ஸ்கூலில் ஒரு பிரச்சனை பட்டாச்சு, சேர்மானா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் அந்த பிள்ளை பயங்கரம் அப்படி ஆச்சா போயிட்டாங்கன்னா அவங்க பிரின்சிபல் சொல்லி கிளாஸில் நெல்லு அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த பிள்ளை என்ன நினைக்கும்? அடித்தா கூட பரவாயில்ல. இப்போ பிரின்சிபல் என்ன செய்ய போகிறாரு? என்னம்மா சொல்லுங்க, நீங்கள் டீச்சர் தானே சொல்லுங்க. என்னம்மா நான் டிசி கொடுத்துருவார், வாழ்க்கையே போய். அம்மாவே இல்லையா? பேச என்ன கொடுக்க போகிறாரு? டிசி கொடுக்க போகிறாரா? இல்லை, அவர் என்ன செய்கிறாரு? சேர்த்துக் கொள்ளுகிறார். இந்த கால வேளையில் உன்னை அநாதி ஸ்நேகத்தினாலே நான் என்ன செய்தேன்?
சிநேகித்தேன். ஆகவே என்னுடைய காருண்யம், என் கிருபை, என் அன்பு உன்னை என்ன செய்வது? உன்னை இழுத்துக் கொண்டது, உன்னை தப்பி வைக்கிறது. ராமேஸ்வரம் ஆகவே வாசித்து முடிப்போம். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றார். நடுங்கிட்டு சொல்றான். இயேசு அவளை நோக்குகிறார். கரங்களை தட்டி தேவன் நான் ஒரு யூதன். யூதன் பற்றி நான் என்னது எனக்கு தெரியும், பிரமாணம் தெரியும், எனக்கு கட்டளை தெரியும். ஏன்னா பூமியில ஒரு யூதனாக படைத்திருக்கனால கட்டாயம் அவர் என்ன செய்திருக்கணும்? அவைகளெல்லாம் கற்று இருக்கணும். ஆமே நாமாவே இல்லை. ஆகவேதான் அவர் தெய்வ ஆலயத்தில் போயிட்டு பரிசேயர்களோடு என்ன செய்தார்? தர்க்கம் பண்ணி பேசிக்கொண்டே இருந்தார். அம்மாவே இல்லை, அவர் தான் அதை எழுதியிருந்தாலும் பிதாவாகிய தெய்வன் தான் குமாரனாய் கிறிஸ்துவாக இருந்தால் பூமியிலே அவர் தன்னை பிதாவாகிய எங்கேயுமே காட்டிக் கொள்ளவில்லை. ஆகவே அவருக்கு தெரியும் இவைகள் எல்லாம். ஆகவே அவர் என்ன செய்யறார்? அந்த பிரமாணத்தை, அந்த கட்டளையை மாற்றுகிறார். ராமின் சொல்லுங்க, அதுதான் கிருபை. ராமின் சொல்லுங்க. அந்த காலையில் பாடினமே கிருபை என்னது? என்ன பாட்டு பண்ணுங்க? கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆக்கினைக்குள் தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாத. ராமன் இயேசுவை நீ பார்த்து விட்டாய், இயேசுடைய அன்பை கண்டு விட்டாய், ருசித்து விட்டாய், அவருடைய கிருபையை நீ என்ன செய்தாய்? அணிந்து கொண்டாய். இனி நீ என்ன செய்யக்கூடாது? நீ பாவம் செய்யக்கூடாது. உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலே வார்த்தை சொற்களை மனதிலே ஆழத்திலே வைத்து ஊழியத்தின் பாதையிலெல்லாம் உயர்த்தி வைத்த கிருபை நான் சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சோர்ந்து கொண்ட கிருபை நான் உழைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை கிருபையே மாறாத கிருபையே கிருபையே மாறாத கிருபையே. அவரை பார்த்து சொல்லுங்க, உங்க கிருபைதான் நாள் வரைக்கும் சுகத்திலே, வேலத்திலே, ஆரோக்கியத்திலே, சமாதானத்திலே, சந்தோஷத்திலே உங்க கிருபையில நான் அங்கிருந்து இருக்க முடியாது. ஆண்டவர் எத்தனை பாடுகளுக்கு மத்தியில் நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆண்டவர் ஒன்றி போய் கிரேஸ் மை மாஸ்டர், யூ ஆர் மை கிரேஸ். நீர் என்னுடைய கிருபை, நீர் என்னுடைய கிருபை. உற்சாகமாக, சந்தோஷமாக, சிரித்த முகத்தோடு இந்த கிருபை நான் ஆமா ஆண்டவரே, நான் எனக்கு மறித்திருப்பேன், நான் அந்த ஆக்சிடென்ட்ல நான் மறித்திருப்பேன். கிருபை என்னை மீட்டது. அநேக பிரச்சனைகள் என்னை வந்து சூழ்ந்து கொண்டது, தப்பிக்க வழி இல்லை. அந்த கிருபை என்கிற வழி என்னை தூக்கி சுமந்தது. அந்த மகள் வேதனையோடு இருந்தார். இந்த ஓய்வு நாளிலே நான் தேவாலயத்துக்கு வர முடியாதபடி நான் மறிக்க போகிறேனே, என் மேல் வந்த குற்றமும் குறையும் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்று சொல்லி அவர் நியாயாதிபதியாக இருந்து, அவர் நீதி விசாரிக்கிறவராக இருந்து, அவர் சாலமோனின் பெரியவராக இருந்து அவர் அந்த பிள்ளைக்கு, அந்த ஸ்திரிக்கு நீதி செய்தார். இந்த காலங்களில் உங்களுக்கு நீதி செய்கிறவராக இருக்கிறார். நீங்க உண்மையிலராக உங்களை பார்த்து மக்கள் குறை சொல்லுவதற்கு இடம் கொடுக்காதீர்கள். நீங்க குறை உள்ளவர்கள் தான், நான் குறை உள்ளவன் தான், நானும் பலவீனன் தான். நான் இந்த இடத்தில் மைப்பூச்சி இருக்கனால நான் பரிசுத்தவன் என்று சொல்லவில்லை.
அவன் எல்லாருக்குள்ளே குறை இருக்கிறது. அந்த குறைகளை நாம் இன்னைக்கு எல்லாம் எடுத்து போடுவோம். நமக்கு கிருபை போதும், கிருபை போதும். ஆமே. எப்படி சிஸ்டர் இருக்கிறீங்க? கிருபை. எப்படி பிரதர் இருக்கிறீங்க? கிருபை. பிள்ளை நல்லா இருக்கா? கிருபை. புருஷன் நல்லா இருக்காரா? கிருபை. எப்படி பொருளாதாரம்? கிருபை. எப்படி நல்லா ஆமே சரீரமெல்லாம் நல்லா இருக்கா? கிருபை. எல்லாருக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான், கிருபையே கிருபை. கிருபை 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 மாறாத இயேசுவே இயேசுவே மாறாத இயேசுவே 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 மாறாத இயேசுவே உங்க கிருபைதான் உங்க கிருபைதான் சொல்லுங்க. உங்க கிருபை உங்க கிருபை காலவேளையோடு பேசியிருக்கீங்க ஆண்டவர். நிச்சயமாக இந்த காலவேளையில ஓய்வு நாளிலே ஆண்டவர் அற்புதம் மாத்திரம்தான் செய்வார். அவர் அநீதிக்கு தேவன் அல்ல, அவர் நீதிக்கு தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை குற்றமாய் பார்க்க மாட்டார். மனுஷன் உங்களை குற்றமாய் பார்க்கலாம், நான் கூட உங்களை தவறாய் நான் பார்க்கலாம். என் இயேசுடைய கண்கள் உங்களை தவறாய் பார்க்காது. அவருடைய கண்கள் சுத்த கண்கள். அந்த கண்களிலே பாவம் தெரியாது. அந்த பாவத்திலிருந்து உன்னை என்னை மீட்பதற்கு அவர் பிரயாசப்படுவார். அந்த ஸ்திரீ நிமித்தம் அவர் பிரயாசப்பட்டார். ஆமே. நம்ம தரையிலே அமர்ந்து இந்த பிள்ளைக்கு நான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கண்ணீரோடு கூட இருந்திருப்பார். பிள்ளையுடைய வாழ்க்கை இவர்கள் நியாயத்திருக்கிறார்களே, இவர்கள் யார் நியாயாதிபதிகளா? இந்த காலை வேளையிலே நீங்க உங்களை பார்த்து கேள்வி, நான் நியாயாதிபதியா? நான் நியாயம் விசாரிக்க முடியும்? இல்லை. தவறு விளைக்கிறவர்களுக்கு சுட்டி காட்ட கூட நமக்கு தகுதி இல்லை. இனிமே நம்முடைய சபைகளுக்குள்ளே நம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரும், ஒருவருக்கு ஒரு அன்பாக இருக்கும். ஆமை. நாம் எல்லாரும் அவர் தலை, நாம் எல்லாம் சரீரமாக இருக்கிறோம். ஆமை. நம்முடைய சரீரங்கள் தீட்டுப்படாதபடி நம்முடைய வாய்களினால், நம்முடைய கண்களினால், நம்முடைய செய்கை, நம்முடைய உள்ளான உறுப்புகள் எதிலையுமே பாவம் கலந்திராதபடிக்கு இந்த பாவத்தில் இருந்தோம், இருளில் இருந்தோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆமே, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இஸ் a natural power. அவரை கண்ட பிறகு தேசத்துக்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. நீயும் நானும் இயேசுவை கண்ட பிறகுதான் நமக்குள்ள ஒரு வெளிச்சம் உண்டாகி இருக்கிறது. இந்த காலவேளையிலே உன்னை என்னை கட்ட, ஆமே, அவர் இந்த காலவேளையிலே உங்களை நியாயத்திற்கு வரவில்லை. தன் கிருபையினால் உங்களை பாதுகாத்துகிறார். தன் கிருபையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என் மகனே, என் மகளே, இனியும் நீ இதை செய்யாதே, இதை செய்யாதே. இது உன்னை ஆமை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது. இது உன்னை என்னை பிரிக்கும். உனக்கும் எனக்கு இருக்கிற உறவு அது அகாப்பை உறவாக இருக்கிறதே, அது பெல்தவையான உறவாக இருக்கிறதே. ஆமை. ஆகவே இந்த உறவிலே நீ என்னோடு கூட கலந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த காலவேளையிலே ஆண்டவரோடு சொல்வோமா, ஆண்டவரே, நாங்கள் சபையில் எல்லாரும் பிரதோபியா அன்பிலே இருப்போம். என்னுடைய அகாப்பு அன்பு எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரதோபியா அன்பினாலே நாங்கள் சிநேகிதர்களாக, ஒரு தாய் பிள்ளையாக, ஒருவருக்கு ஒரு நாமே துணையாக, ஆறுதலாக, விசாரிக்கிறதாக, அன்பு செலுத்தலாக இருப்போம். உங்களுடைய அன்பை நாங்கள் பரிமாறிக்கொள்ளுகிறோம். புதிய வருஷத்தில் புதிய திட்டங்களை வைத்திருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிகளாக இருக்க மாட்டோம். இனி நாங்கள் ஊழியம் செய்வதற்கு நாங்கள் புறப்பட போகிறோம். ஆத்துமாக்களை அறுவடை செய்ய போகிறோம். ஆலயத்தை கட்ட போகிறோம். அதுக்குரிய காரியங்களை செய்ய போகிறோம். ஆமே. எங்கள் சபைக்குரிய தரிசனத்தை எங்கள் எல்லாருக்கும் கொடுங்க ஆண்டவரே. தாவீதுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. இந்த தரிசனம் சாலமோனுக்குள் வெளிப்பட்டது. எனக்கு ஒரு தரிசனம் ஆண்டவர் கொடுத்தது. அந்த தரிசனம் உங்களுக்கும் கொடுப்பாரானால் நிச்சயமாய் கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையிலே உங்களுடைய கருத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாளிலே கேட்ட வார்த்தைகள் நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இப்பொழுது இருப்பதை பார்க்கணும். இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும். வருகை தாமதமோ சீக்கிரமோ, ஆனால் நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் உண்மையாக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு வருவதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்கள்.